ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி ஃபேன், அதாவது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 3 பேட்டரியில் ஓடக்கூடிய ஒரு ஃபேனை வந்து எப்படி வந்து யூஎஸ்பி, அதாவது நம்மளோட மொபைல் சார்ஜரில் வந்து ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேனை பற்றி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, CPU கூலர் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்மளோட சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கூலரை, ஒரு ஃபேனை வச்சு CPU, நம்மளோட லேப்டாப்போட CPU வந்து எப்படி கூல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன். அது யாரும் பார்க்கலாம், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நான் வந்து ஏன் மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃபேன் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணும்போது அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். 3 பேட்டரி வந்து இதுக்காக நான் வந்து AAA பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பேட்டரி யூஸ் பண்ணும்போது பேட்டரியோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. ஒரு 3 பேட்டரி நான் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னால் வந்து 2 to 3 days தான் வந்து இந்த ஃபேனை வந்து ரன் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் அதுக்கு ஆல்டர்னேட் மெத்தடாக நான் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணேன். எனக்கு சக்ஸஸாக ரன் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 4.5 வோல்ட் ஃபேன். 3 பேட்டரியில் வந்து சப்போர்ட் ஆகும். 3 AAA பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சைஸ் நம்ம ரிமோட்டுக்கு போடுவோம் இல்லையா, அந்த பேட்டரியில் 3 பேட்டரியில் வந்து இது ரன் ஆகும். இதை நான் வந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நிறையா பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன்னா, லேப்டாப்பை கூல் பண்ணுற பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபேனில் வந்து பேட்டரி வந்து நான் யூஸ் பண்ணும்போது 3 பேட்டரி நான் போட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஒரு 2 to 3 days தான் வந்து அந்த 3 பேட்டரியுமே எனக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுது. அதனால் நான் வந்து ஆல்டர்னேட் மெத்தட் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய USB மூலமாகவே இதுக்கு வந்து பவர் கொடுத்து இதை ரன் பண்ணலாம். அந்த ஆல்டர்னேட் மெத்தட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெட்டராகவே வந்து ஒர்க் ஆகுது. அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. இதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து USB டேட்டா கேபிள். இது வந்து யூஸில் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த USB டேட்டா கேபிள் வந்து நம்ம மொபைல் டேட்டா கேபிள் தான். இந்த மொபைல் டேட்டா கேபிளில் சிலதில் வந்து நம்ம ஒயர்லாம் வந்து அந்து போயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்க மாதிரி கேபிளை கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 70 rupees 80 rupeesல வெறும் பவர் சப்ளை மட்டும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கேபிள் வந்து மொபைல் கடையில் இருக்கும். அதை கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு ரெண்டில் வந்து USBயும் இன்னொரு ரெண்டில் வந்து மைக்ரோ USBயும் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து மைக்ரோ USB வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒயர் கட்டர் எடுத்துக்கணும். ஒயர் கட்டரை எடுத்துகிட்டு ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்லீவை ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 கேபிள் வருது. 4 கேபிளில் வந்து ஒரு ரெட் கலரு, ஒரு க்ரீன் கலரு, ஒரு பிளாக் கலரு, ஒரு ஒயிட் கலர், இந்த மாதிரி வந்து 4 கேபிள் வருது. இந்த 4 கேபிளில் நமக்கு வந்து ரெட் அண்ட் பிளாக் இது 2 தான் தேவை. இதில் மட்டும்தான் ஒரு +5 வோல்ட்டும் இதில் வந்து -5 வோல்ட்டும் கிடைக்கும். இந்த 2 வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக உள்ளது. இது 2 நமக்கு வந்து தேவை கிடையாது. அதனால் இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னாக்கா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளஸ் கேபிள், ஒரு மைனஸ் கேபிள் மட்டும்தான் இருக்குது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய கம்பியை மட்டும் ஸ்லீவ் வர மாதிரி ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளஸ் ஒயரை வந்து ஸ்லீவ் ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு நெகட்டிவ் ஒயரை வந்து ஸ்லீவை ரிமூவ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டரி போட ஆரம்பிப்போம். இங்கேருந்து இங்கே ப்ளஸ்ஸு, திரும்ப இங்கேருந்து மைனஸ், இங்கே ப்ளஸ் வரும், திரும்ப இங்கேருந்து இங்கே ப்ளஸ் போகும், மைனஸில் போயிட்டு ப்ளஸ் போகும். ஸோ ஃபஸ்ட்டு எண்டு டு எண்டு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் வந்து போய் முடியுது. அதனால் இதுதான் எண்டு டு எண்டு கனெக்ஷனு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சால்ட்ரிங் இருந்தால் சால்ட்ரிங் வச்சு நம்ம வந்து இதை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சால்ட்ரிங் என்கிட்ட கிடையாது, எனக்கு சிம்பிளாக மெத்தட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 2 ஊக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஊக்கு, இது வந்து இது ஒரு ஊக்கு, இது ஒரு ஊக்கு, இந்த மாதிரி ஹூக் எடுத்துக்கணும். ஹூக் எடுத்துகிட்டு ஒரு ப்ளஸ்ஸு பின் ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி ஹூக்கில் ஒரு ஹோலில் கொடுத்து நல்லா அது மாதிரி முறுக்கி விட்ருங்க. அடுத்தது இன்னொரு ஹூக்கில் போய்ட்டு மைனஸை கொடுத்துட்டு அதையும் நல்லா முறுக்கி விட்ருங்க. இப்போ நம்ம முறுக்கி விட்டோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஹூக் இருக்குது, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு. இதை வந்து இந்த பின்னை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா இதில் ஒரு இது வரும். அதே மாதிரி இந்த இதையும் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணுற மாதிரி ஒரு இது வரும். இதை வந்து என்ன பண்ணணும்,
பிளாக் ஒயர் வந்து மைனஸ் ஒயரு, அதனால் ஒரு மைனஸ் எடுத்துகிட்டு போய் மைனஸில் வந்து பின் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா பின் பண்ணிங்கன்னா அது வந்து நிற்கும். அதே மாதிரி ஒரு ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மாதிரி வந்து பின் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ் வந்து நம்ம பின் பண்ணிட்டோம். அதர் எண்டில் வந்து ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்குது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து மொபைல் சார்ஜர் வச்சுருக்கேன். இந்த சார்ஜரில் போய்ட்டு இதை நம்ம வந்து ப்ளக் பண்ணிக்கிறோம். சார்ஜரில் ப்ளக் பண்ணியாச்சு. சார்ஜரில் ப்ளக் பண்ணிவிட்டு இப்போ வந்து சார்ஜரோட சுவிட்சை நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஃபேனுக்கு ஒரு கண்ட்ரோல் பட்டன் இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணுறேன். இந்த ஃபேன் வந்து ரன் ஆகிறது உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஃபேனை வந்து யூஎஸ்பி ஃபேனை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சால்ட்ரிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்காக அடுத்த மெத்தட் ஒன்று சொல்கிறேன். ஸோ சேம் மெத்தட் தான். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒயர், அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒயர், 2 ஒயருமே இதில் இருக்கும். இதில் வந்து சால்ட்ரிங் எடுத்துக்கணும். சால்ட்ரிங் அயன் எடுத்துகிட்டு இந்த ஃபேனில் எப்படி நம்ம பின் பண்ணோமோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மைனஸ் வச்சு சால்ட்ரிங் பண்ணணும். இந்த இடத்துல ப்ளஸ் ஒயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு எப்படிங்கிறத பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மைனஸ் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி பின்னை வந்து கட் பண்ணிடலாம். மைனஸ் கேபிளை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா பின்னில் வந்து ஒழுங்காக சால்ட்ரிங் ஆகாது. அதனால் வந்து இந்த நெகட்டிவ் சைடு மட்டும் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணிடலாம். ஒரு நெகட்டிவ் சைடு சால்ட்ரிங் பண்ணிவிடும். அடுத்து வந்து பாசிட்டிவ் சைடு. ஸோ பாசிட்டிவ் சைடும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு, நெகட்டிவ் சைடும் வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இது வந்து கரண்ட் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒயரை இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு டேப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒயர் வந்து நல்லா தூக்கிட்டு வராது. இது மாதிரி டேப் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட இன்சுலேஷன் டேப் இருந்தால் இன்னும் பெட்ரு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி சார்ஜரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபேன் வந்து நல்லாவே ரன் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.